ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு நான் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீலக்கால் நண்டு சமைக்க போறேன். எப்படி சமைக்கிறேன்றத பார்ப்போம். வாங்கோ, வீடியோக்குள்ள போவோம். இப்போ நண்டுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பு போட போறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம், உள்ளி பேஸ்ட் கொஞ்சம், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். நண்டை மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கையில் ஊற்றி விட்டுரும். இப்போ சட்டி நல்லா சூடாயிட்டுது. கொஞ்சமா எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சூடாக மட்டும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நண்டு கறிக்கு என்னென்ன போட்டு சமைப்பு பண்ணுறதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பெரிய சீரகம், ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கோல்ட் ப்ரௌன் ஆகிற மட்டும் லைட்டாக பொரிய விடுவோம். கொஞ்சம் கோல்ட் ப்ரௌனாக வந்தோன்னா தக்காளியை போட்டு பொரிய விட்டுட்டு நண்டை போட்டால் சரி. இப்போ தக்காளி எல்லாம் வடிவாக பொறிஞ்சு வெங்காயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு பதமாக இனி என்ன செய்யப்படுதுன்னா நண்டை போட்டு அதையும் சும்மா லைட்டாக பொரிய விட்டால் நல்லது. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வடிவெல்லாம் நல்லா கீழே இருக்கிற வெங்காயம் எல்லாம் மேலே வரக்கூடிய மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நண்டையும் லைட்டாக பொரிய விட்டால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று வரும். நண்டு கறி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாய் ஒரு சாப்பாடு தான் நண்டு கறி. அதோட புட்டோட சாப்பிட்டா என்ன ஒரு வேறு லெவலாக இருக்கும் நண்டு. இப்போ இது என்ன செய்யப்படுறது சொன்னால், இப்போ நண்டு கறியை நண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்போ கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். இப்போ நான் தூள் போட்டு கொஞ்சம் தூளை கிளறி விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு தண்ணியை விட போடுவோம். கொஞ்சமாக தண்ணியை விட்டால் தான் கொஞ்சம் திக்காக வரும். கணக்க தண்ணியை விட்டு சோதி மாதிரி வந்துடும். அதுக்காக லைட்டாக தண்ணியை விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கறி அப்படியே கொதிச்சு வர மாட்டேன். தூளை உடனே மூடக்கூடாது. மூடின மட்டும் சொன்னால் தூள் இங்கே
மனம் வந்து கறிக்குள்ளே இருக்கும். அப்போ கொஞ்சம் தூளில் இந்த மனம் கொஞ்சம் போடுறதுக்காக கொஞ்சம் கொதிச்ச பிறகு தான் கறி கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு போட்டு நண்டு கறி இறக்க நல்ல டேஸ்ட்டாக வருது. நான் கொஞ்சமாக டொமேட்டோ பேஸ்ட் விட்டுனான். விருப்பமான ஆட்கள் புளியும் விடலாம். நான் கொஞ்சம் புளியும் விடுறேன். நம்ம ஒரு கரண்டி புளியும் விட்டுருக்கோம். நண்டு கறிக்கு புளியும் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டை கூடி கொடுக்கும், நல்லா வரும். நம்மளாம் மீன் கறி நண்டு கறிக்கெலாம் புளி விடுறது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் கொதிக்க வரைக்கும் வைக்கும். இப்போ நண்டு கறி நல்லா கொதிச்சு வந்துடுது, தூள் வகையெல்லாம் போயிட்டுது. இனி வந்து என்ன செய்ய சொன்னால் பால் இருக்கு, பாலை விட லைட்டாக விட போகிறோம். பாலை விட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டான தண்ணியாக இருக்குது. அது கொஞ்சம் வத்தோன்னு மட்டும் சொன்னால் கொஞ்சம் லைட்டாக மூடி விட்ட மட்டும் சொன்னால் ஒரு 15 நிமிஷம் மூடி விட்டால் கொஞ்சம் திக்காக வருது கிரேவி. இப்போ என்ன செய்ய சொன்னால் ஒரு 15 நிமிஷம் மூடி விடுறது. வந்து நண்டு குழம்ப திறந்து பார்க்குறேன். அப்படி இருக்கு நான் முடிவுக்கு வந்துட்டு வேறு அப்படி பொறிக்கணும்னு சொல்லிடுறாங்க. கறியெல்லாம் நல்லா வத்திட்டுது. அடுத்து வந்து என்ன செய்ய வேண்டியது சாப்பிட்றது தான் அடுத்த வேலை. சாப்பிடும்போது வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நண்டு கறி முடிஞ்சது. புட்டு இருக்கு, இறால் பொரியலும் இருக்குது. இறால் வந்து இப்படி பொரிச்சு வச்சுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் புட்டை போடுவோம். புட்டு நண்டு கறி முடிச்சுன்னா அது கூடாக்களுக்கு எங்களை யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியமே புட்டும் நண்டு கறியும் தான். அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக உண்டு. கொஞ்சம் போடுவோம், கணக்காக போட்டால் கொஞ்சம் நண்டு சாப்பிடலாம். நண்டு கறியை பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சூடாக ஆவி வந்து விட்டு இருக்குது. நல்லா வத்திட்டுது. நண்டை போடுவோம். நல்ல பெரிய நண்டாக தான் இருக்குது. குழம்போது நல்லா திக்காக வந்திருக்கு. குழம்பை விட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்கலாம். ஆனால் புட்டுக்கு வந்து ஆக திக்காக வச்சா வந்து புட்டோட சேராது. கொஞ்சம் லைட் தண்ணியாகவும் இருக்கணும், ஆக வற்றவும் கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகே. இப்போ வந்து கறி விட்டாச்சு. அந்த கால் ஒன்று இருக்கும், காலும் பெரிய கால் பார்த்தீங்கன்னா பெரிய நீலக்கால் ரெண்டு தான் வாங்கினா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரெண்டு இந்த கால் வந்து நாளையும் எடுத்து போடுவோம். நல்ல சரியான சூடாக இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சரியான கண்டிப்பாக சரியான சூடு. சூடுன்ட்டு அந்த மாதிரி சூடு இப்படி சதை என்ன சொன்னால் சாப்பிடுவான். நல்ல சதையான நண்டு. புட்டோட குழம்பு இப்படி குழைச்சி போட்டு அது பாட்டாங்க கறி சூப்பராக வேற லெவல். அதோட இறாலும் சேர்த்து சாப்பிட்டா இறாலும் நல்லா அந்த மாதிரி தான் இருக்கேன். இறாலும் பொரிக்கணும், நல்லா சூப்பராங்க.
அடுத்தது வந்து இப்போ இந்த காலை உடைக்க போகிறோம். கால் பெரிய கால், இந்த காலுக்குள்ளே நிறைய சதை இருக்குமான கொஞ்சம் உடைக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்போ இப்படி இருந்தால் சில அகலாம் பல்லு போயிடும், கடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காலம் வந்து ஒரு விதமாக டேஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த குழம்பெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் ஊறி இருக்கும். அதால் இந்த கால் இருக்கிற சதையும் வந்து டேஸ்டாக இருக்கும். சில நேரம் வந்து இந்த நண்டு காலை உடைக்கும் போது சதை தனியாக வருவார். இப்போ வந்து சில நேரத்தில் சதை கொஞ்சம் கஷ்டப்படுவார். அப்போ திரும்ப இதே திரும்ப கடிச்செடுக்கணும். இந்த காலுக்குள்ள இன்னும் நிறைய சதைகள் இருக்கும். கொஞ்சம் பாருங்க, காலம் இப்போ நிறைய சதை இருக்கும். இங்கே வரலாம். புட்டு நல்ல சொத்தாக இருக்கு. புட்டுக்கு வந்து உண்மையாக நண்டு கறி வேறு லெவல். இது வந்து சூடாகவே இருக்கு. அவங்க என்ன சூடு இதுதாங்க. சதைன்னு சொன்னால் நிறைய சதை புலாவ் சதையாக இருக்குது. ஃபுல்லாக சதை அஞ்சா பெரிய நண்டா அதுதான் சதை பிடிப்பாங்க. இந்த இறால் வந்து எப்படி பொரிக்கிறன்றதை நான் அடுத்த முறை வீடியோ போட்டு காட்டுறேன். இறால் வந்து இப்படி பொரிச்சா வந்து தோலோடையே சாப்பிடலாம். அப்படி டேஸ்டாக இருக்கு. தெரிஞ்சவங்க நல்லா முறுமுறுப்பாக இருக்கு. இந்த இறால் எப்படி பொரிக்கிறன்றதை நீங்கள் அடுத்த கமெண்ட்ஸில் எடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நான் இது செய்முறையை உங்களுக்கு செய்து காட்டுவேன். ஏன் நல்ல மாதிரி போச்சா தோலோட சாப்பிடலாம். அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். இறால் நல்லா தான் பிரிஞ்சிருக்கும். நத்தோடு சாப்பிடலாம். நண்டு கொஞ்சம் உடைக்கிறது லேட்டாக தான் போய் கொண்டுக்கும். மற்ற சாப்பிட்றது மாதிரி இல்லை. நண்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.